காயத்ரி அண்ட் ஃபேமிலி 60 செகண்ட்ஸ் குள்ள 4 பலூன்ஸ் நீங்க உடைச்சிருக்கீங்க. என்னாச்சு? வாரம் பீச்ல போய் பலூன் உடைக்கிறது தானே? என்னமோ தெரியல இதுல இருந்து. பட் அப்ப கூட சுடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, பாக்குறதுக்கு ஈஸி. நீங்க வந்து அப்படியே ஒரு இது கன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படி இல்ல, ஒரிஜினல் கன் இது. சோ இந்த மாமியார் மேல வந்து பயம் இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த கேம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படித்தானே? நீங்க ஹஸ்பண்ட் மேல பலூன் கட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒரு பலூன் கூட மிஞ்சி இருக்கு. பாத்தியா? தப்புன்னு ஹஸ்பண்டே மிஞ்சி இருக்க மாட்டாரு. ஆமா. சோ இந்த ரவுண்ட் நீங்க ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. Thank you so much. அருணாச்சலம் ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. டைம் போயிட்டு இருக்கு. ஒண்ணு. Fast. என்னங்க இவ்ளோ மெதுவா பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் போயிட்டு இருக்கு. ஓ மிஸ் பண்றீங்க. எவ்வளவு போலீஸ் நாடகம் நடிச்சிருக்கீங்க? கரெக்டா லோட் பண்ணுங்க பாப்போம். சோ வந்து கடகடன்னு குண்டெல்லாம் சுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நீங்க சுட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. குறி பார்த்து சுடுங்க. இன்னும் 15 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ஒரு பலூன் தான் ஷூட் பண்ணிருக்கீங்க. ஓகே. டைம் அப். ப்ளீஸ் கம். அருணாச்சலம் ஆக்சுவலி இந்த கேமே உங்களுக்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு தெரியுமா? போலீஸ் ஆனா ரியல் கன்னா செம்மையா பிராக்டிஸ் இருக்கு. ரியல் கன்னா நாங்கலாம் போயிருப்போம் உங்களை வச்சு சுட சொன்னா. பட் என்ன ஆச்சு? உங்களுக்கும் வந்து அந்த துப்பாக்கில அந்த கன் வந்து நீங்க லோட் பண்ண தெரியல. நீங்களும் வந்து என்னதானோன்னு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ லோட் பண்ணி கொடுத்தாருன்னு. லோட் ஆகலையேன்னு சொல்லிட்டு இல்ல அவர் கரெக்ட்டா லோட் பண்ணிட்டாரு நிறைய. நீங்க 2-3 ராங் ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எடுத்துட்டீங்க. அது கரெக்ட்டா போட்டுருந்தீங்கன்னா ஒரு 6-7 சுட்டுருக்கலாம். குறி வச்சு நீங்க அடிக்கல. என்ன ஆச்சு? உங்க குறி ஏன் தப்புச்சு? மாமியார் மேல இருக்க பாசமா இல்ல வேணாப்பா ஏதோ ஒண்ணுப்பா அப்படின்னு வந்த மாடுறீங்க? அப்படி இல்ல, அது லோட் பண்ண ப்ராப்ளம்ல அப்படி விளையாடுனது. பட் ஸ்டில் இந்த ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க 2 பலூன் சுட்டுருக்கீங்க ஃபுல்லா. மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது பொறுத்து உங்க ஸ்கோர் அமையும். சோ சிவராஜ் அண்ட் ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? எஸ் ரெடி. ஓகே your time starts now. சீக்கிரம். ஓ சிவராஜ் டைம் போயிட்டு இருக்கு. டைம் போயிட்டு இருக்கு. இல்லை. ஃபைனல் 30 செகண்ட்ஸ் மோர். இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் மோர். அட்லீஸ்ட் 1 பலூன் ஆச்சு ட்ரை பண்ணலாம் சிவராஜ். டிஸ்கால் சுடுவேன்னு சொன்னீங்களே. புசு சுடுறீங்களே. டைம் அப். பட் சிவராஜ் அண்ட் ஃபேமிலி என்ன ஆச்சு சிவராஜ்க்கு? லோட் பண்றது ஈஸி. த்ரோ பண்ணி வெளில போயிட்டு அந்த இலக்கை அடையணும் இல்லையா? நடுவில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு. பட் ஸ்டில் அது வந்து நல்ல குட் ட்ரை அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்னு கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தாலும் மாத்தி பண்ணீங்க. பட் வந்து மேடம் நீங்க இன்னும் கொஞ்சம் குறி வச்சு அடிச்சிருக்கணும் மேடம். நீங்க வந்து ஏனோ தானோ நடிச்சிட்டீங்க. ஏன் சிவா சார் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு ஷிவரிங்? அதனால தான் ஏன் அவ்வளவு டெரரா நீங்க? இல்ல சும்மா அப்படி. ஓகே ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். நன்றி. மோதிப்பாரு என் மருமக ஸ்டார். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க விளையாண்டீங்க. சோ இந்த ரவுண்டுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அருணாச்சலம் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 400 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. காயத்ரி அண்ட் ஃபேமிலி, காயத்ரி நக்மா காயத்ரி நீங்க 600 மார்க் வாங்கிருக்கீங்க. சிவராஜ் அண்ட் ஃபேமிலி இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா நீங்க 0 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு கை தட்டிக்கலாம். சோ அடுத்த ரவுண்ட்ல வந்து 0 பக்கத்துல வந்து 1 3 4 5 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 00 சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த ரவுண்ட் இதை விட பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு சூட் ஆன மாதிரி ஒரு ரவுண்ட் இருக்க போது. கடன்னு எல்லாரும் வந்து பாயிண்ட்ஸ் அள்ளி குவிக்க போறீங்க. அது என்ன ரவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கா?